வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது ஏசி குளிர் சாதன அறை. மின் கட்டணம் 50% நாம மிச்சப்படுத்த முடியும். இப்போ ஏசி ரூம் இல்லாத வீடுகளே மேக்சிமம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஏசி. அந்த காலத்திலே ஜன்னல் தான் ஏசி. ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஜன்னல் இருக்கும். ரூமுக்கே நல்ல இயற்கையான இடங்கள்ல இடம் விட்டு கட்டுவாங்க. இப்பெல்லாம் இடம் விட்டே கட்டுறது இல்ல, சேட்டாப்ல சோறு எழுப்புறாங்க. கேப் விட்டு பங்களா மாதிரி கட்டி அதுல ஜன்னல் விட்டு கட்டுவார்கள். அந்த இயற்கை காற்றை தான் நாம் அப்போ நம்ம சுவாசம் பண்ணணும். இப்ப அப்படி அல்ல, செயற்கையாக ஏசி வந்து விட்டது. சரி, இது காலத்தினுடைய ஒரு கட்டாயம். ஏசிய 18ல சேவை வச்சுக்கோங்க, நடுங்கும். சரி வயசுக்கு ஒத்துக்கும், வயதானவர்களுக்கு 24 போதும். இப்ப உடம்புல இருந்து வியர்வை வெளியானால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வெயில்ல போறோம், வாக்கிங் போறோம், சைக்கிளிங் போறோம், அங்க உடம்பு வேர்க்கும். ஏசியில வேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வியர்வை வெளியாகுது. இந்த வியர்வை முழுவதும் கிட்னி வெளியாக்கணும். நம்ம கழிவுகளை கிட்னிக்கு அதிக வேலை கொடுக்கிறோம். தோல் மூலம் வெளியானா கிட்னிக்கு வேலை குறையும், ஷேர் பண்ணிக்குது. பட் ஏசியில வேர்க்கிறதுக்கு வழி இல்லாத காரணத்தால் கிட்னிக்கு அதிக வேலை கொடுக்கிறோம். அது மிக ஆபத்து. இப்ப கிட்னி ஃபெயிலியர் நிறைய நடக்கு. ஆகவே கிட்னிக்கு வேலையை குறைப்பதற்கு ஏசியை குறைக்க வேண்டும். ஒரு டிப்ஸ். இப்போ ஏசியில படுத்துட்டு அப்புறம் வெளியில சாதாரணமா படுக்க முடியாது. எங்க போனோம், அது வெளியே போறோம், வெயில் தாங்காது உடம்பு. இப்போ அதனால சக்தி நமக்கு ரொம்ப குறையுது. இப்ப நம்ம உடம்ப கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அவ்வளவுதான். காய்கறி வைக்கிற மாதிரி ஏசி ரூம்ல நம்ம உடம்ப கொண்டு வச்சிடறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எப்படியும் நம்ம ஒரு 10 மணிக்கு போடுறோம்னு வச்சுக்கோங்க ஏசியா. நான் 24 தான் போடுவேன், அது போதும், அது அவசியம். அப்ப 2:30 மணிக்கு ஒரு முழுப்பு வரும். எழுந்து யூரின் பாஸ் பண்ணி விட்டு வந்து ஒரு டம்ளர் வெந்நீர் அருந்து விட்டு ஏசியை நிப்பாட்டிடுவோம். 2:30 3 சொல்ல முடியாது. அப்ப ஃபேனை லேசா போட்டு படுத்துருவோம். ஏசி செலவும் 50% மிச்சம், உடம்பும் நலமடையும், பாதிக்காது என்று சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம உடம்பை ஏசியிலேயே பழக்கி வீணாக்குவதை தவிர்த்து இது பாதி அது பாதி தப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த மாதிரிலாம் கரண்ட் பில்லு இப்போ எக்ஸஸ் ஆகுது, அதிகமாகுது. அதெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ 2000 வருது, 1000த்திலே முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஏசியை நம்ம குறைத்து விட்டால் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.